மக்களே 2026ஆம் ஆண்டு உலக நாடுகளுக்கிடையே பெரும் போர்கள் வெடிக்கும் அப்படி என்று கணிக்கப்பட்டது. அதே போலவே இந்த ஆண்டின் 3வது நாளிலேயே ஒரு மாபெரும் போர் மேகம் சூழ்ந்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லியாக வேண்டும். நேற்று வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்க ராணுவம் நேரடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதன் தலைநகரம் மீது குண்டுகள் வீசப்பட்டு வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுராவும் அவரது மனைவியும் அவசரமாக நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு எடுத்த இந்த அதிரடி முடிவு உலக நாடுகளை உலுக்கி இருக்கின்றது. ஏன் இந்த தாக்குதல், இதனால் இலங்கைக்கு வரப்போகின்ற பாதிப்பு என்ன, எல்லாவற்றையும் முழுவதுமாக பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்கா ஏன் வெனிசுலா மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தியது? அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தரப்பில் மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நன்கு உதாரணங்கள், வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரா ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவர் என்றும் அவர் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படி என்றும் 2024 தேர்தலில் மோசடி செய்துதான் வெற்றி பெற்றார் என்றும் அமெரிக்கா வாதிடுகின்றது. சமீப நாட்களாக அமெரிக்கா மற்றும் வெனிசுலா கடற்படைகளுக்கு இடையே நூற்றுக்கணக்கான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதும் பில்லியன் கணக்கான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதும் இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கின்றது மக்களே. சீன ஜனாதிபதியை வெனிசுலா ஜனாதிபதி மாதுரா தனது மாளிகையில் வைத்து சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பு நடந்த 2வது நாளே அமெரிக்கா இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. வெனிசுலா, சீனா, ரஷ்யா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளோடு நெருக்கமான உறவை கொண்டிருப்பது அமெரிக்காவுக்கு பிடிப்பதில்லை என்பதுதான் நிதர்சனம். தற்போது வெனிசுலா நாடு ராணுவ கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் மக்கள் அமெரிக்காவிற்கு எதிராக போராட வேண்டும் என ராணுவம் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. மக்களே, சர்வதேச ஊடகங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசுகின்றன. வெனிசுலாவில் உள்ள பிரம்மாண்டமான எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதற்காகவே அமெரிக்கா இத்தகைய தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதன் எதிரொலியாக உலகளவில் கச்சா எண்ணெய், அதாவது ஃபியூவல் பிரைசஸ் கடுமையாக உயரும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரை நாம் வெனிசுலாவுடன் நெருக்கமான உறவை கொண்டிருந்தாலும் அமெரிக்காவின் இந்த செயல் குறித்து இலங்கை அரசு இன்னும் மௌனம் காத்து வருகின்றது. எண்ணெய் விலை உயர்ந்தால் அது நம் நாட்டின் பொருளாதாரத்தில் மீண்டும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மக்களே, 2026 ஆரம்பமே இப்படி ஒரு போருடன் தொடங்கி இருப்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது எண்ணெய் வளத்திற்காக திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதலா? உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உண்மைகளை உறக்கச் சொல்வோம். இந்த பதிவை பகிருங்கள். விழிப்புடன் இருப்போம், உரிமையுடன் கேட்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.